திருப்பாதிரிப்புலியூர் ஞானியாரடிகள் யார் தெரியுங்களா? 1925ஆம் ஆண்டு இன்றைக்கு நாம் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோமே. இந்த குடியரசு இதழை தொடங்க வேண்டும் என்று 1923 இருந்து தந்தை பெரியார் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள். எங்க யோசிக்கிறார் தெரியுங்களா? ஜெயிலில் இருக்கும்போது யோசிக்கிறார், நமக்குன்னு ஒரு பத்திரிகை வேணும்யா. இருக்கிறதெல்லாம் பாப்பாம் பத்திரிகையாவே இருக்கு. ஐயா நம்முடைய நிம்மதி அவர்கள் படிச்சு காட்டினார். ஹிந்து நாளேட்டில் குடியரசு ஏட்டை பற்றி செய்தி வந்திருக்கிறது. ஹிந்து நாளேடு உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ 120 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஏடு. சொல்ல போனா 140 ஆண்டுகளுக்கு மேலாச்சு ஹிந்து ஏடு வந்து. சுதேசமுத்திரன் ஒரு பத்திரிகை இருந்துச்சு. எல்லாம் பார்ப்பன ஏடுகளாக இருக்கிறது. நமக்குன்னு ஒரு பத்திரிகை இல்ல. நீதி கட்சி தொடங்குறது, அது திராவிடர் தொடங்குது, ஜஸ்டிஸ் தொடங்குது, ஆந்திர பிரகாசிகா தொடங்குது. ஆனா நீதி கட்சியில இருக்கு. பெரியார் காங்கிரஸ்ல இருக்கிறார். நமக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ஸ் இல்லையா? சரி, நம்ம ஒரு பத்திரிகை தொடங்கணும் பேசி அவர் அதுக்கு பிறகு 2 ஆண்டுகள் போராடி தொடங்கிய பத்திரிகைக்கு பிறகு தான் குடியரசு. தந்தை பெரியார் தான் தொடங்கிய அத்தனை பத்திரிகைகளுக்கும் தனித்தமிழில் பெயர் வைத்த தமிழ் பெரியார். நினைவில் கொள்ளுங்கள், நாம் தமிழ் பெரியார் என்று போற்றுகிற திருவிக அவர்கள் கூட நவசக்தியில வேலை செய்தார். தந்தை பெரியார் தான் குடியரசை தொடங்கினார், விடுதலையை நடத்தினார், புரட்சி பேசினார், பகுத்தறிவை ஊட்டினார். அவர்தான் உண்மை என்று தன்னுடைய பத்திரிகைக்கு பெயர் வைத்தார். தன்னுடைய அச்சகத்துக்கு உண்மை விளக்கம் அச்சகம் என்று எழுப்பிட்டார். தந்தை பெரியார் தான் இவ்வளவு தமிழ்ல இன்னைக்கு பேசுகிறார்களே பலர். தந்தை பெரியாரை வேற்றுமொழிக்காரர்கள் என்று சொல்வதற்காக சிலர் தோன்றி இருக்கிறார்களே. தந்தை பெரியார் தான் தனித்தமிழில் தன்னுடைய பத்திரிகைகளை நடத்தியவர். தன்னுடைய பத்திரிகைகளையும் இன்றைக்கு நாம் எழுதி கொண்டிருக்கிற சீர்திருத்த எழுத்துக்களை அறிமுகப்படுத்தி நமக்கு எளிமையான தமிழை, கணினியிலும் சென்றிருக்கிற தமிழை, நம்முடைய மொபைல் பேசிகளில் செல்பேசிகளில் சென்றிருக்கிற தமிழை, ஒருங்குறியில் யூனிகோடில் இருக்கிற தமிழை கொண்டு வந்து சேர்த்தவர். தமிழையும் சீர்திருத்திய தனிப்பெரும் தலைவர் தான் நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள்.